மொத்தம் 46 ட்ரோனை ஒரு இஸ்கேந்தர் மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணாங்க ரஷ்யா. அதில் 40க்கு மேலே வேஸ்ட்டுங்க. அது வெயில் எதுவுமே அட்டாக் பண்ணல, போய் அங்கேயும் இங்கேயும் லொத்துன்னு விழுந்துருது. வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் டீக்காயாக போச்சு, வேஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பயங்கரமான தாக்குதல் என்னங்க, காட்டு மிராடி மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க மாறி மாறி அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிறாரு. ஏங்க இதுவே வந்து கிரேசி அட்டாக் அப்படின்னா இஸ்ரேலில் நடக்கிறது, இஸ்ரேல் வந்து காசால் நடக்கிற தாக்குதலில் எப்படிங்க சார், அதை என்ன மாதிரியான வேர்டு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத போல ட்ரம்போட பார்வைய அளவுக்கு போயிருக்கு. கூடவே டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குலாம் பயங்கரமான தாக்குதல், இந்த இஸ்காந்தர் மிசைல் இருக்குல்ல அதை பயன்படுத்தி கர்கிவ் பகுதியில் அடிச்சிட்டாங்க. பயங்கரமான அடிங்க, எல்லாம் மக்கள் வாழும் பகுதி அப்படிங்கலாம் அவங்க தரப்பு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இல்லை எல்லாம் ராணுவம் தான் அப்படிங்கலாம் ரஷ்யா தரப்புன்னு சொல்றாங்க. எது எப்படியோ களம் மிக பெருமளவில் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்தில். இந்த சமயம் பார்த்து பெல்ஜியம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீவுக்கு போயிருக்காங்க, டெலிகேஷன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. சும்மா பார்த்துட்டு வர முடியாது இல்லையா, இவங்க கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக சொல்லிக்கிறாங்க. அதாவது 2025 சீக்கிரமாகவே F-16 கொடுத்துட்றோம்ப்பா சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து டெலிவரி பண்ண பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1 பில்லியன் ஈரோ அளவுக்கான எய்டு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற பெல்ஜியம் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் போலாண்ட்லேருந்து அமெரிக்காவோட பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் ட்ரூப்ஸு எல்லாத்தையும் ரீலோகேட் பண்ணுறாங்க, ட்ரூப்ஸ்லாம் விட்ரா பண்ணுறாங்க. வந்து 10,000 வீரர்கள்ட்டலாம் விட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. பெருமளவில் அமெரிக்கா இந்த பிராந்தியத்துலேருந்து வெளியே போகிறாங்க, யூரோப்லேருந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னொரு சைடில் இதே போலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலில் பெருமளவில் நடக்குது, லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுறதுனால எப்பவும் போல் பழைய கிளவி கதவை தேடி அப்படிங்கிற அதே போல தான் அங்கே தாக்குதல் நடக்குது உக்ரைன், ஐயோ இங்கே வந்துருமா அப்படிங்கிற ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க போலாண்டு தரப்புலேருந்து. எதுக்காக அப்படிங்கிற தெரியல, உடனே உள்ளே போய் திடீர்னு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஏதாவது யோசனை வச்சுக்கிறீங்களா, ஏதாவது எஸ்கலேஷன் பண்ணலானே அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. மொத்தம் சண்டை பெருசாக போகுது அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஏன்னா இப்போ பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான திட்டம் யூரோசாட், இந்த யூரோ டெல்சாட் இது வரை யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் பெருமளவில் சேட்டலைட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோஸ் எப்படி உக்ரைன் தரப்ப சொன்னாங்க 10,000 ரோபோ 20,000 ரோபோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல. இப்போ ரஷ்ய தரப்பில் பெல்லோஸ் அவர்கள், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாலே அவர் தரப்பு வந்து பேசிக்கிறாரு. இதுக்கு மேலே என்னங்க, ரோபோலாம் அதிக அளவில் இன்டெக்ட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம், பெருமளவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதிநவீனமயமாகும் யுத்தம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்க்களம்ங்கிறது இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிக்சர் தான். இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வரும்ல, ஃபஸ்ட்டு போஸ்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் மிக பெரும் யுத்தமாக இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்தில். ஏன்னா இப்போ ஜெர்மனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் சண்டை பிடிச்சா பத்தாதுங்க, நாட்டுக்காக போராடினா பெண்களும் வரணும். எப்படி போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஜெர்மனி தரப்பில் பெண்களையும் பண்ணி ட்ரைனிங் பண்ணணுங்க. ஏன்னா யுத்த காலம் அந்த அளவுக்கு ஆகி வச்சு போலக்குது. டேரெக்டாக வார்னு டிக்ளேர் பண்ணல, ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. ஸோ மேசிவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க போல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் லாத்வியா, எஸ்தோனியா, லுத்வேனியா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், அதாவது ட்ரோனே அந்த பிராந்தியத்தை தாண்டி வராமல் இருக்கிற அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபண்டிங்லாம் கேட்டிருந்தாங்க. யூவில் மறுத்துட்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க இப்போதைக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் த்ரெட் இல்லை அப்படிங்கலாம் அவங்க தரப்பு இருக்காங்க. எதுக்காக அமெரிக்கா யூரோப்லேருந்து பின்வாங்குறாங்க, யூரோப்பியன் பெருமளவில் உக்ரைனுக்கு உதவுறாங்க, இதுக்கு பின்னாடி நம்ம பல வருஷ காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, மேபி யூரோப் ரஷ்யாக்குள்ளே பூந்துருவாங்களா, பெலருஸ்குள்ளே பூந்துருவாங்களா உக்ரைனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணல, உக்ரைனும் பல பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 8 முறை எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள் யாருமே அப்படிங்கிற திரும்பி அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் மெத்வதேவ் அவர்கள் இந்த என்வாய் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரஷ்ய தரப்பு வந்து, அவரோட அமெரிக்காலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க, என்னங்க எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடிக்கிறாங்க, இது என்ன பெருமளவில் எதுவும் பேச மாட்டாங்களா அப்படின்னா பூரா பொய், இந்த மீடியாக்கள் பேசுறது பூரா பொய்யா பேசி திரியிறாங்க. அவங்களோட போய் காம்பீட் பண்ண முடிய மாட்டேங்குது, பெருமளவில் காம்பீட் பண்ணவே முடியாது. அதுவும் டிஸ்இன்ஃபர்மேஷனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உக்ரைன் செய்கிறாங்கன்னா ரியாலிட்டியில் ரஷ்யாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே உக்ரைன் தான் தாக்குதல் பண்ணுறாங்க. ஆனால் பெருமளவில் எல்லாரும் பேசுறது என்ன பேசுகிறாங்க, ரஷ்யா வந்து உக்ரைனில் தாக்குதல் பண்ணுறாங்க பெருமளவில் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொய்யுங்க, அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது போல
ரஷ்யாவுக்கு வந்து அந்த திமித்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டிவி சேனல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, பல அனலிஸ்ட் வந்து ஏன்னா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் சரண்டர் ஆகுறாங்க அப்படிங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இந்த பசிபிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன், ஆரோ மார்க் மாதிரி கீழே போட்டிருக்கேன். பசிபிக்காலேருந்து முன்னேறி இருக்கிறாங்க. உக்ரைனோட சுமி பகுதி ரஷ்யாவோட கர்ஸ்க்லேருந்து முன்னேறி வந்து பசிபிகா பகுதியை பிடிச்சிருந்தாங்க. இப்போ பசிபிக்காலேருந்து கீழே முன்னேறும் போது லொக்னியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களாக சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா ரஷ்யாவோட கர்ஸ் கொப்லாஸ்ட். ஸோ அந்த கர்ஸ் கொப்லாஸ்ட்ல கோர்னல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, குயாவோ கோர்னல். இந்த குயாவோ பகுதி சமீபத்தில் ரஷ்யாவும் கட்பாட்டில் எடுத்தாங்க. வீடியோ பதிவுகளாக விடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். என்ன கொடி மட்டும் தொங்கிட்டு இருக்குது, ட்ரோன் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்குங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே தான் நிற்கிறோம் பாருங்க அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கொடியை விரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது மட்டும் கிடையாது, கவர்னல் பகுதியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இமேஜ் லோட் ஆயிருக்கும் அந்த மேப்ல கவர்னல் எந்த பகுதி இருக்குன்னு சொல்லி. ரஷ்யா உக்ரைன் பார்டர் தான். ரஷ்யாவோட கர்ஸ்க்லேருந்து உக்ரைனோட ரஷ்யாவோட கர்ஸ்க்லேருந்து உக்ரைனோட சுமி ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நோக்கி ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பண்ண இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, ஏன்னா ரஷ்யா தரப்பு என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த கர்ஸ் கொப்லாஸ்டுக்கு மட்டுமே 2 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிக்கிறாங்க. நேட்டோ நாடுகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆப்ரகாம் டேங்க்கு, பிரிட்டிஷ் டேங்க், லெப்பர்ட் டேங்க், பேட் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்னு பல ஆயுதங்கள் யூஸ் பண்ணி இழப்புகள் மட்டுமே 2 பில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட கேட்கும்போது, ஏங்க நாங்கள் பெல்கிராட்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்கன்னா, பெல்கிராட் பகுதியில் இன்னும் ஒரு பகுதி காலுக்குள்ள முழுவதும் எடுத்து வைக்க முடியல, எந்த பகுதியும் பிடிக்க முடியல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ ரஷ்ய வீரர்கள் கொடியை விரிச்சு காட்டுறாங்க, வீடியோ பதிவுகளாக வந்துகிட்டு இருக்கு. இவங்க லேஸ் விட்டுறாங்களா, அப்போ ஏதாவது ஒரு பகுதியை ஃபுல்லாக கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அதெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா என்னத்துக்கு வீடியோ பதிவு வந்திருக்கும்ல. ஆனால் சில பகுதிகள் டெமோடிஃப்கால்லாம் கொஞ்சம் உள்ள ஊடுருவி போயிருக்காங்க. சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. முழுமையாக இன்னும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ரஷ்யாவோட ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல தெரியுது. மேபி இன்னும் சில நாட்களில் ஏதாவது ஒரு பகுதியை பிடிச்சிட்டோன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருதரப்புலையும் தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரும் அளவில் இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனஸ்கோ பிளாஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கியா களத்துல சீனாவோட சிட்டிசன்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டாங்க, நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அதாவது இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போன்னு நினைக்கிறேன். சீன மொழியில் எழுதி விளையாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இத்தனை நாளாக நார்த் கொரியானாங்க, இப்போ நாங்கள் சீனாங்கிறீங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏதோ சீனாவோட 2 பேர்த்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன, உக்ரைன் வந்து சீனாவோட சண்டைக்கு போவீங்களா, இல்லைங்க வந்து ட்ரோன் அப்படியே எடுத்து பீஜிங் வரைக்கும் அனுப்பிடுவீங்களா, ரஷ்யாக்குள்ள பூந்து பேசிக் போய் விழுந்துருவா ட்ரோன்கள், உக்ரைனோட ட்ரோன்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சேட்டலைட் இதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ ரஷ்யாவோட வீரர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அது ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ எப்படி சீனாவோட வீரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் தாக்குதல் பண்ணுவீங்களா, இப்போ என்ன சீனாக்குள்ளேயே தாக்குதல் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்களா, யூரோப், உக்ரைன் இவங்க எல்லாரும் இணைஞ்சு சீனாவோட சண்டைக்கு பிடிப்பாங்களா, ரஷ்யா, சீனா இவங்க எல்லாரும் இங்கே வச்சு சண்டை பிடிச்சிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. நார்த் கொரியா, சவுத் கொரியா இவங்கெல்லாம் சவுத் கொரியாவில் இந்த சைடு வந்துட்டாங்கன்னா உக்ரைன்கிறது ஒரு ஸ்டேடியம் இருக்குதுப்பா, உள்ளே வாங்க அங்கேயே எல்லாரும் அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல எல்லாரும் இங்கேயே வச்சு செஞ்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை உக்ரைன் மட்டும் பத்தாது, ஏன்னா பெரிய பெரிய நாடுகள்லாம் வருது, பெலருசி சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா தான் பெரிய ஸ்டேடியமாக இருக்கும், வாங்க விளையாடி பார்த்துக்கலாம் இங்கே அப்படிங்கிற போல சண்டை பிடிப்பாங்களா, என்ன ஏது போகுதுன்னு தெரியல. ஆனால் மிக பெரும் யுத்தம் இந்த பிராந்தியத்தில் நடக்க இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். அது மட்டும் இல்லாமல் யூகே தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. என்னன்னா ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, எங்களோட சப்மரைனை ட்ராக் பண்ணுறதுக்கு அங்கே இங்கே வந்து பண்ண சென்சாரை போட்டு போயிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அது ரஷ்யா போட்டது தான், நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க உங்கள் சிப்பை ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேது, ட்ரில்லுக்கு போகலாம் தொடச்சி வண்டி எடுக்கலான்னு பார்த்தா அவங்க சிப்பை ஆன் ஆக மாட்டேது. அதாவது விமானம் தான் போர்க்கப்பல்லாம் ஆன் பண்ணி போக மாட்டேங்குது, ஒரே இடத்துல நின்ன நிலையில் நிற்கிது, சப்மரைனில் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். இப்போ இது போய் ட்ராக் வேறு பண்ணாட்டின்னு ஒரு இடத்துல தான் நிற்க போகுது அப்படிங்கிறதோட பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இது யூகேக்கு வந்த சோதனை. ஆனால் யூகேலாம் சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாள் கூட தாங்காது, அந்த அளவுக்கு கூட ஆயுதங்கள் இல்லை, உற்பத்தி திறனே இல்லை அவங்ககிட்ட, எதுவுமே இல்லை, இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி ரஷ்யாவோட உரண்டி இழுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியலன்னு பலரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அண்டர் கிரவுண்டில் ஏதாவது சுரங்கம் தோண்டி ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அட் சேம் டைம் அப்படியே மிடில் ஈஸ்ட் பண்ணிட்டோம்னா, மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா தொடர்ந்து பல இடங்களில் தாக்குதல் பண்ணிருக்காங்களா, அதுவும் இல்லாமல் யமன் ஹவுதீஸில் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதில்
வாட்டர் பிளான்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டாங்க. 2வது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எப்படி உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே வைக்கிறாங்களோ, இப்போ யமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேலே வைக்கிறாங்க. இதனால அமெரிக்கா தான் ஃபீல் பண்ண போகிறாங்களா? ஐயோஹோ! நம்ம குற்றம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது போல மனசு வருந்தி ஏதாவது செய்ய போகிறாங்களா? இல்லை என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் சனிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் பற்றின மிகப்பெரும் அளவில் பேச்சுவார்த்தைகள் அடிபடும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஆனால் ஈரான் என்ன சொன்னாங்க, அணுவாயத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது. பேச்சுவார்த்தை அமைதியாக போக போதா, இல்லை மிடில் ஈஸ்ட்லையும் மிக பெருமளவில் பிரச்சனைகள் பெருசாகுமா, என்ன நடக்கும்னு தெரியல. ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.